சிஎஸ் சார் அட்ரஸ் பண்றாங்களா? சார் அட்ரஸ் யார் அட்ரஸ் பண்றாங்க சார்? ரெண்டு பேருமே அட்ரஸ் பண்றாங்க சார். நீங்க ஆரம்பிச்சிருங்க. Yes, yes. So it is my pleasure to welcome Professor Syed Mohammed as well as Professor Sirajuddin regarding their information of their agency Nallulangal. We welcome you, sir, to address these students. At the same time, on behalf of the department, at the outset, I thank both of you for your acceptance to deliver the information regarding your agency. Please welcome, sir. Welcome. Now, Syed sir can handle this session, please. Thank you, sir, for the kind words. See, this is Yes. myself, Dr. Syed Mohammed. Yes, sir. Basically, zoology department. First of all, I thank coordinator Dr. Kumar sir and MID Dr. Anthony Prakash, Dr. Sheikh Farid and Rajalingam sir for giving the opportunity to narrate Nal Ullangal Trust. இந்த ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங்கில் நல்ல ஒரு டைம், அதில் வந்து எங்களோட ஆக்டிவிட்டியை பற்றி பேசுகிறதுக்கு ரைட் பர்சன்ட்ட பேசணுங்கிறத ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட பேசலாம், அது ஷேர் பண்ணுறோம், நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம் நல்ல உள்ளங்களை பற்றி. பட் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்னா எஸ்பெஷலி MSW டிபார்ட்மெண்ட் உங்கள்கிட்ட எங்கள் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக நாங்களாம் இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி பாட்னினா நாங்கள் ஒன்று கேட்டு போவோம், பிரின்ஸ்பால் ஒன்று கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் MSW அப்படி கிடையாது. ஸோ நீங்களாம் செலக்ட் பண்ணி உங்களோட டார்கெட் என்ன, உங்களோட அச்சீவ் என்ன, உங்கள் கோல் என்ன அப்படிங்கிற ரொம்ப டிட்டர்மைண்டாக வந்திருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸில் பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். அது எஸ்பெஷலி டாக்டர் ஷேக் ஃபரீத் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு. ஆக்சுவலாக இந்த யங் மைண்டு, அதுவும் சோசியல் ஒர்க் பண்ணுங்கிறதுலேயே ஒர்க் பண்ணுறேன் அந்த ஸ்டூடெண்ட்டை, அந்த டார்கெட் ஆடியன்ஸ்கிட்ட நம்ம பேசுகிறங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இந்த டே டு டே லைஃப்பில் எல்லாமே மெட்டீரியல் ஓரியன்டாக போயிடுது, மணி ஓரியன்டாக எல்லாம் போயிட்டு இருக்காங்க, எல்லாமே ஒரு கால்குலேட்டிவாக போயிட்டு இருக்காங்க. அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. பட் அந்த இடத்துல சர்வீஸுங்கிறதே ரொம்ப செகண்டரியாக தான் பார்க்க முடியுது. பட் நீங்கள் அந்த சர்வீஸை ப்ரைமரியாக நீங்கள் கொண்டு வரணுங்கிறதுல உண்மையில உங்களை நேரில் பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக அதான் ரொம்ப நல்ல விஷயம். பட் இப்போ இந்த பேண்டமிக் சீசனில் நம்ம இந்த மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். பட் உங்களை நம்ம வந்து நேரில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை பார்த்து இந்த ஜென்ரேஷனில் இந்த சர்வீஸ் மைண்ட் உள்ள உங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி யங் மைண்ட்ஸ் வந்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் இருக்கும். இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் ட்ரஸ்ட் நம்ம ஆரம்பிச்சு இதில் இருக்கிறது எல்லாமே ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ரூல் என்னன்னா, நம்ம வந்து எதில் வந்து எல்லாம் ஒன்றாகிறோன்னா சர்வீஸில் தான். அதுவும் சர்வீஸ்னாவே நம்ம ஜமாமல் காலேஜ் சொல்லவே வேணாம். ஸோ அந்த அலுமினி அந்த ஓல்டு பாய்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த நல் உள்ளங்கள் ட்ரஸ்ட்டுங்கிறத நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நான் திருச்சியில் உள்ள மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தி குளோபல், ஈவன் துபாயில் இருக்கக்கூடிய நிறைய அலுமினிஸ் தான் இதை மெயினாக இதை திங்க் பண்ணி நம்மள்கிட்ட கொண்டு வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குது நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சப்போர்ட் பண்ணது. ப்ளஸ் குவைத்து, ப்ளஸ் இப்போது சிங்கப்பூர் சாப்டர், எல்லாமே சென்னை சாப்டர் எல்லாமே இதில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம காலேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் தான். ஸோ அவங்க இதை ரொம்ப கரெக்டாக நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், பிரின்சிபல்ஸாக இருக்கட்டும், அக்செப்ட் பண்ணிட்டு கோ ஹெட் நல்லா பண்ணுங்கன்னு மோட்டிவேட் பண்ணி ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இந்த நல் உள்ளங்கள் ட்ரஸ்ட்டுங்கிறத ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த நேரத்தில். பை காட் கிரேஸ் வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் நல் உள்ளங்கள் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் கோர் தீம் என்னென்னா, நம்ம காலேஜில் நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் வந்து எஜுகேஷன் இல்லாமல் இன்னும் சில சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் எய்மாக இருந்துச்சு. அதுக்காக தான் நம்ம இதை ஃபார்ம் பண்ணது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 செக்டார்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டார், எஜுகேஷன் அண்ட் பாவர்ட்டி ரிலீஃப் அப்படிங்கிறத 3 செக்டாரில் 3 வெர்டிக்கலில் நம்ம வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ் கோலை செட் பண்ணி அதில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய ஒர்க் இருக்குது என்ஜிஓஸில். பட் இருந்தாலும் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 1 lakh என்ஜிஓஸ் வந்து இன்னைக்கு நிதி ஆயோக்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரஸ்ட்டும் அதில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி மோர் தென் 1 lakh இருக்கிற இடத்துல நிறைய செக்டாரில் நிறைய அப்ஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம வந்து நல்லுள்ளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 செக்டாரையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். அதில் முக்கியமாக 2மே சர்வீஸ் ஓரியன்ட் தான். ஹெல்த் செக்டார் அண்ட் எஜுகேஷன் அண்ட் பவர்ட்டி ரிலீஃப்ங்கிறது ஜென்ரலாக உள்ளது தான். நம்ம ஜென்ரலாக பேசக்கூடிய சமூக பணின்னு சொல்கிறது தான். ஸோ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அண்டு பவர்ட்டி ரிலீஃப் இந்த 3 செக்டாரில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இதில் ஒர்க் பண்ணக்கூடிய முக்கியமான அந்த ட்ரஸ்டின்னு சொல்கிறோம். இது நம்ம 2018 நம்ம ட்ரஸ்ட் ஆக்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ட்ரஸ்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜமாமல் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் தான். முக்கியமாக நம்ம தமிழ் துறை பேராசிரியர் சுராஜுதீன் இருக்காங்க. அப்புறம் பிபிஏ டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொஃபஸர் ஜாக்கிர் ஹுசேன் இருக்காங்க. இப்போ நம்ம கூட இப்போ சார் இருக்காங்க. நம்ம உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாக்டர் ஷேக் ஃபரீத் சார் இருக்காங்க. அப்புறம் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து டாக்டர் சையத் அலி பாதுஷா இருக்காங்க, ஹாஸ்டல் கோஆர்டினேட்டர். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த டீம் ஃபார்ம் பண்ணி இதில் நல்லா ஒர்க் பண்ணுறோம். இது இல்லாமல் இன்னும் அடிஷன் இல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய வேறு சில முக்கிய அவங்க இப்போ அப்ராடில் இருக்காங்க, துபாயில். அவங்களும் இதில் டீம் மெம்பராக இருக்காங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணிக்கன்னா நம்ம காலேஜ் தான். இங்கே நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். டாக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லியிருக்காங்க, அவங்களும் நம்ம ட்ரஸ்டியாக இருக்காங்க. ஸோ அவங்கள நமக்குள்ள வந்து அந்த ஒரு பாண்டு, நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்தது என்னென்னா ஜமால் முல் காலேஜ் தான். அந்த லிங்க்ல ஒன்றாகிறோம். அந்த லிங்க்ல தான் இந்த நல் உள்ளங்கள்ங்கிற ட்ரஸ்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 3 செக்டாரில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெல்த் அண்டு எஜுகேஷன் அண்ட் பவர்ட்டி ரிலீஃப் தான் நம்மளோட ஃபோக்கஸ் போயிட்டுருக்கு. ஃபோக்கஸ்ட் ஏரியான்னு சொல்லி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோஃபார் பார்த்தீங்கன்னா நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 2020 வரைக்கும் நம்ம கோவிட் வரைக்கும் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த இதில் 2017 நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் நம்ம ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணது 2018. பட் 2017 நம்மளாம் டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 20,000 பெனிஃபிஷரிஸ் நம்மளால இருக்காங்க. ஆக்சுவலாக எஸ்பெஷலி இந்த கோவிட் நேரத்தில், அந்த கோவிட் சீசனில் நம்ம வந்து நிறைய ஆக்டிவாக ஒர்க் பண்ணோம். அது ஃபுல் சப்போர்ட் பண்ணது நம்ம காலேஜ் தான். காலேஜ் மேனேஜ்மெண்ட் சரி, பிரின்சிபல் சரி, ஹாஸ்டல் சரி, எல்லா ஒர்க்குமே நம்ம இங்கேருந்து தான் டிசைன் பண்ணுறோம். காலேஜ் ஹாஸ்டலில் வச்சு தான் அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க்கை டிசைன் பண்ணி ஒர்க் பண்ண வச்சு தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெனிஃபிஷரிஸை கிட்டத்தட்ட 20,000 ப்ளஸ்ங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடிஞ்சு. அந்த சடனாக ஒரு பீக் நமக்கு கிடச்சிச்சு பிகாஸ் ஆஃப் அந்த கோவிட்னால தான். அந்த கோவிடை நம்ம பாசிட்டிவாக பார்த்தோம். அதில் ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அதில் வந்து ஒரு பாசிட்டிவே நம்ம பார்த்தோம். அதில் தான் இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்மேஷன் கிடச்சிச்சு நமக்கு. 2018 பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் 3ல் ஒர்க் பண்ணோம். 2019 நம்ம ஹெல்த் செக்டரில் ஒரு கிளினிக் ஃபார்மேஷன் அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்துச்சு. நம்ம பின்னாடி இதை டீட்டெயில்ஸாக கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த நல்லுள்ளங்கள் ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் ஒரு என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனாக இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கே நமக்கு என்ஜிஓஸை பேஸ் பண்ணி தான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு அவங்க என்ன தான் ஸ்கீம் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து மினிஸ்ட்ரி எல்லாம் இருந்தாலும் கூட அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, யூத் ஆர்கனைசேஷன் இருக்குது, நேரு விகேந்திரா இருக்குது. இது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபீல்டு பப்ளிசிட்டி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை மக்கள்கிட்ட அந்த எண்டில் போய் கொடுக்கணும்னு, யூசர் எண்டில் கொடுக்கணும் ரீச் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக கொடுக்கணும்னா என்ஜிஓஸோட ஆக்டிவிட்டி ரொம்ப தேவைப்படுது. அதனால தான் சரி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த என்ஜிஓங்கிறது பவர்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, வேர்ல்டு வைடும் சரி, அவங்களோட ரோல் பார்த்தா ஈக்குவலாக டு கவர்மெண்ட் தான். எல்லா லெவலையும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். நம்ம தான் ரியல் ஃபீல்டு ஒர்க்கர். அந்த கிரவுண்ட் ஒர்க்கில் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த என்ஜிஓஸ் தான். ஆக்சுவலாக கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ளவங்க ஹையர் லைனில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்களால கீழே ரீச் பண்ண முடியல. அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறது தான் நம்மளோட ரோலாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டும் இருக்காங்க, ப்ளஸ் அந்த யூசர் எண்ட் இருக்காங்க. அவங்கள ரெண்டையும் ஃபில்லப் பண்ணக்கூடியவங்க தான் நம்ம இந்த யூசர் எண்டை என்ஜிஓஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லுள்ளங்கள் ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்னு சொல்லியிருக்கு நம்ம திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில். ஸோ அவங்களோட டைப்பில் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இங்கே இவிஆர் காலேஜ் பக்கத்தில் தான் அதில் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே நம்ம பீரியாடிக்கலாக விசிட் பண்ணுறோம். அவங்கள்ட்ட இருக்கவங்களோட நிறைய நம்ம ஒர்க் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒர்க் நிறையா பண்ணியிருக்கோம். ப்ளஸ்
திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்னு சொல்லுவோம், நம்ம யூஸ்வலாக சொல்கிறது பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்கிறோமா இல்லைங்களா, அங்கே தான் நம்மளுடைய ஹப்பே இருக்குது. ஆக்சுவலாக இந்த நல்லுள்ளங்களுடைய மெயின் எய்ம் என்ன, ஜிஹெச்சில் சர்வீஸ் பண்ணணும் தான். அங்கே இருக்கவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், அது நம்ம நியர்பை ஏரியாவில் இருக்கோம், சிட்டியில் இருக்கோம். ஸோ அவங்களுக்கு பண்ணுங்க தான் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அவங்க நம்மளோட கவர்மெண்ட் செக்டாரில் நம்ம கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் என்ஜிஓஸ்னால் கண்டிப்பாக தெரியும், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட நம்ம நல்ல டைப்பில் இருக்கோம். அங்கே இப்போ மேடம் தான் இருக்காங்க ஆக்சுவலாக இன்சார்ஜாக, நல்லா பண்ணுறாங்க. அவங்க நம்ம எது சொன்னாலும் லிசன் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆஃபீஸர்ஸ்க்கு முக்கியமான ஒரு கேரக்டர் லிசனிங். அந்த லிசனிங் இருக்குது, ஃபீட்பேக் கரெக்டாக கொடுக்குறாங்க, நல்லா கைட் பண்ணுறாங்க எங்களுக்கும். ஸோ அவங்கள்ட்ட நம்ம டைப்பில் இருக்கோம். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜுவனல் கேர் ஹோம்னு சொல்லியிருக்கு, சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு சொல்கிறோமா இல்லைங்களா. ஸோ அவங்கள இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் வழியாக நம்ம அவங்கள ரீச் பண்ணோம். நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பாபு ரோடுன்னு சொல்லுவாங்க, அங்கே அந்த யூனிட் இருக்குது. ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணோம், அவங்களுக்கு நம்ம மோட்டிவேஷன் டாக் கொடுத்தோம். அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு அங்கே இருக்கவங்களுடைய ஒரு சுச்சுவேஷனால் அவங்க சில இதில் போயிட்டாங்க, பட் அவங்கள திரும்பவும் ரெக்கவரி பண்ணி நல்ல மைண்ட் செட் கொண்டு வரதுக்கு அவங்க ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டாக பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சித்தா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேஷன், இன்றைக்கி அலோபதி தான் ப்ரைமரி மெடிசனாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஆல்டர்னேஷனாக என்ன சொல்கிறாங்க, ஆயுஷ் சொல்கிறாங்க, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி அண்ட் யோகா. பட் ஆக்சுவலாக அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லி இதை கொண்டு வராங்க. பட் ப்ரைமரி நம்மளோட ஆரிஜின், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு ஆரிஜினாக சித்தா தான் நமக்கு ப்ரைமரி. நமக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்தது தான் அலோபதி. பட் அது என்ன ஆயிடுச்சு, பட் டே டு டே லைஃப்பில் அது ப்ரைமரி ஆயிடுச்சு. இந்த நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெடிசன் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாக போயிடுச்சு. ஸோ அதே நம்ம என்ன செஞ்சோம், சித்தாவோட நம்ம கவர்மெண்ட்டில் ஜிஹெச்சோட அவங்கள டைப் பண்ணி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய மோட்டிவேஷன் டாக் கொடுத்துருக்கோம். நம்ம ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வர்றதுக்கு காரணமே நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணிட்டா போது டிசீஸே இல்லாமல் போயிடும். நேச்சுரலாக நம்ம இருக்கிறதுக்கு பழகிட்டோம். நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணாவே நமக்கு என்ன வராதுங்க, டிசீஸே வராது. ப்ரிவென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் போகக்கூடாது. அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம அவங்களோட நம்ம டைப்பில் இருக்கோம் ஆக்சுவலாக. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ஜிஹெச், ஒரையூர் போலீஸ் ஸ்டேஷன், ஃபோர்ட் போலீஸ் ஸ்டேஷன், இவங்களெல்லாம் எதுக்குன்னா நம்ம அவங்க நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். டிராஃபிக்கில் சிக்னலில் வந்து நம்ம அந்த ஹெட்லைட்டில் நம்ம ஸ்டிக்கர் ஓட்டுற அந்த மாதிரி சில இதுக்காக டைப் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அன்னோன் நம்மளோட மெயின் நம்மளோட ஐடென்டிட்டி அப்படின்னாவே நம்ம அன்னோன் டெட் பாடி பரியலுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆதரவற்றவர் ஏதாவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள நம்ம என்ன செய்யறது, அவங்கள அடைக்கலாமா அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த உரிய ஒரு கடைசி இறுதி மரியாதை நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க, கவர்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது. பட் அவங்க தனியாக பண்ணுறாங்க, கொஞ்சம் ப்ராப்பராக பண்ண முடியல. அந்த செக்டாரில் அவங்க கூட நம்ம ஜாயின் வெஞ்சர் மாதிரி போய் அவங்க ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து ஒரு நல்ல ஒரு வெள்ளை துணி வாங்கி போட்டு அதை அழகாக நீட்டாக பேக் பண்ணி அது கொண்டுட்டு போய் அந்த பரியல் கிரவுண்டில், கார்பரேஷன் பரியல் கிரவுண்டில் அது ப்ராப்பராக நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த செக்டரில் தான் ஒர்க்கிங் இன் டேண்டம் இது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது இந்த ஸ்லைடு ஆக்சுவலாக. அப்புறம் இது நம்ம காலேஜ் ஆக்சுவலாக, நம்ம காலேஜ்னு சொன்னாவே நமக்கு பிரைட்னஸ் வரும். ஸோ நம்ம காலேஜ் செக்ரட்டரி சார் அண்ட் ட்ரெஷரர் அண்ட் பிரின்சிபல் அவங்களோட டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்எஸ்எஸ் டீமோட ஒர்க் பண்ணுறோம், யூத் ரெட் கிராஸு, அப்புறம் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஷேக் ஃபரீஸா இருக்கிறது எங்களுக்கு பெரிய அசர்ட்டு. உங்கள் டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் உன்னத் பாரத் அபியான் சொல்லி நம்ம சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம எடுத்துருக்கோம் அந்த ஒர்க்கை. அந்த ஒர்க்லாம் பிளான் பண்ணோம், எல்லாம் பிளான் பண்ணி நம்ம எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். பட் நடுவில் கோவிட்னால இதெல்லாம் நம்மளால் எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. பட் என்னையோ நாங்கள் ஷேக் ஃபரீஸா நம்மளெல்லாம் நம்ம நல்லுள்ளவங்கள் டீமை கூட்டிகிட்டு நாங்கள் அந்த ஓலையூர் கிராமம்லாம் போயிருந்தோம். அங்கே போய் ஸ்கூல்லையும் பார்த்தோம், அந்த வில்லேஜாக போனோம். இந்த கோவிலில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். உன்னத் பாரத் அபியானுக்காக நம்ம நிறைய அந்த ஃபேமிலி கிட்டுன்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்கோம். அந்த நம்ம ஜமாமல் காலேஜோடு சேர்ந்து இந்த உன்னத் பாரத்லாம் சேர்ந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஸ்லைடு ஆக்சுவலாக. ஸோ இந்த நேரத்தில் நம்ம செக்ரட்டரி சார், ட்ரெஷரர் சார் அண்ட் பிரின்சிபால் சாருக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். அவங்களும் இந்த கோவிட் நேரத்தில் ஃபீல்டு ஒர்க் வந்தாங்க எங்கள் கூட, அதான் ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஸ்டார்ட் பண்ணதே நம்ம ஜமாமல் காலேஜ் ஹாஸ்டலில் வச்சு தான். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்வா இன்ஃபர்மேஷனு நமக்கு அந்த நேரத்தில் அரிசி கொஞ்சம் டிமாண்டாக இருந்துச்சு. உடனே நம்ம காலேஜில் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, ஹாஸ்டல்லேருந்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே பேக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாமே ஷேக் ஃபரீஸ் சார் தான் ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களும் இருந்து எல்லாம் இருந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு காலேஜிலேருந்தே கார் கொடுத்தாங்க.
எல்லாமே அவங்க பண்ணி நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணோம். இந்த உன்னத் பாரத் அபியான்லேயே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. எங்களோட பாஸ்ட் ஒர்க் ஆக்சுவலாக இது வந்து இப்போ ரீசெண்டாக இல்லை, ஓவரால் ஒரு அவுட்லைன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மெடிக்கல் சப்போர்ட்டுங்கிற ஒரு கான்செப்டில் ஆரம்பித்தோம். மெடிக்கல் சப்போர்ட்டுங்கிற கான்செப்டில் ஆரம்பித்தோம். அதில் சில ஒர்க்லாம் பண்ணோம். இனிஷியலாக ஸ்டார்ட் வித் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் இருந்தார். ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி வச்சுக்கோங்க. அவரோட சன்னுக்கு அவருக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க, அதில் 2வது பையனுக்கும் அதே ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஒரு வாட்ஸ்அப் மூலம் வந்துச்சு, அப்புறம் ரெஃபரன்ஸில் வந்துச்சு. அவங்க நேரில் போய் பார்த்து எஸ்ஆர்எம்மில் கூட்டிகிட்டு போய் பாண்டிச்சேரிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயும் பண்ணி, அப்புறம் எஸ்ஆர்எம்மில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஜிஹெச் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது பின்னாடி நம்ம கொண்டு வருவோம், டீட்டெயிலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது இந்த கஜா புயல், இப்போ வந்து நிவாரணம் வந்தாப்புல, இதுக்கு முன்னாடி கஜான்னு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அந்த இதுலேயும் நாங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணோம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, அதுலேயும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணோம். அப்புறம் நான் சொன்னப்போ நம்மளோட ஐடென்டிட்டின்னு சொன்னீங்கன்னா பாடி பெரியல் தான். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா உறவுகள் ஒரு ட்ரஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சாந்தின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து திருச்சின்னு பார்த்தீங்கன்னா நல்லுள்ளங்கள் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த பாடி பெரியல் வந்து ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட் அண்ட் ரிலீஜன் சம்மந்தமாக யார் இருந்தாலும் ஜிஹெச்சில் நிறைய பேர் இருக்காங்க. அன்னோன் டெட் பாடிஸ் இருக்குது. யாராவது வந்து இறந்துட்டாங்கன்னா, அது அன்னோன் ஆகிட்டாங்கன்னா அவங்க நம்ம வந்து ஜிஹெச்சில் சொல்லுவாங்க. அவங்கள கொண்டுட்டு போய் நம்ம வந்து ஒரு இறுதி சடங்கு இதெல்லாம் முழு மரியாதையோடு பண்ணுறது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ். அப்புறம் ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், எஸ்பெஷலி ஃபஸ்ட் எய்டுனா என்ன, அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் எய்ட் நமக்கு நம்ம பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட் எய்டுங்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராம் பண்ணோம். ஜெனரலாக ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம், நியூட்ரிஷன் டயட்டிக்ஸோட சேர்ந்து சில ப்ரோக்ராம் பண்ணோம். ரெட் கிராஸ் அவங்களோட சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஹாஸ்டலில் ஹெல்பிங் ஆர்ட்ஸோட சேர்ந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம காலேஜ் கேம்பஸ்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். சொல்லலாம் இந்த இப்போ டீட்டெயிலாக ஒவ்வொரு செக்டார் வைஸ் நம்ம கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் செக்டார். இப்போ இந்த மாதிரி இப்போ எங்கள் இதில் வந்து சாம்பியன்ஸ்னு சொல்லி தனியாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு ஹெல்த் செக்டார் இருக்காங்க, எஜுகேஷன் இருக்காங்க, சமூக பணி, பாவர்ட்டி ரிலீஃப்னு 3 செக்டாரை மேஜராக வச்சுருக்கோம். அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க. அதில் தான் ப்ரொஃபஸர் சிராஜ் சார் வராங்க. ப்ரொஃபஸர் ஜாக்கிர் ஹுசேன் சொல்லி பிபிஐ டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதில் வந்து ஹெல்த் செக்டார் ஃபுல்லாக அவங்க தான் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இதை வந்து அவங்க டீட்டெயிலாக பேசுவாங்க. நான் திரும்பவும் நான் சொன்ன அவங்க ரிப்பீட் பண்ணுறாப்புல ஆகிடக்கூடாது, அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட சஜஷன் என்னென்னா, ஆஸ் எ யங் மைண்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட இனோவேட்டிவ் ஐடியாஸ் நிறைய நீங்கள் இருக்கும், உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்ததில். ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஐடியா இல்லாமல் வந்திருக்க மாட்டீங்க. உங்களோட சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் அது கொடுங்க. எங்கள் நல்ல உள்ளங்கள் பிளாட்ஃபார்ம், நம்ம காலேஜ் நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கோம். நீங்கள் ஈஸியாக எங்களை ரீச் பண்ணலாம். எங்கள்கிட்ட வந்து உங்கள் ஐடியாஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது எஜுகேஷன் இருக்குன்னா சொல்லுங்கள், நம்ம வில் டூ. உங்களுக்காக நம்ம வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம். எங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிரமம் வந்தால் கூட டாக்டர் ஷேக் ஃபரீத் சார் இருக்கார். நீங்கள் அவங்கள்ட்டே சில இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எதாவது இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு நீங்கள் அது வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எங்கள்கிட்ட நிறைய எங்களுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருந்தாலும், பட் உங்கள் சைடில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்களோ கரெக்டாக பண்ணுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ உங்களோட ஐடியாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட் சொன்னாங்க. எங்கள் டீம்லேருந்து ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னா, இப்போ நான் ரோட்டில் நிறைய பேர் ஒரு கோவில் மசூதிகிட்டலாம் பார்த்து நிறைய பேர் கொஞ்சம் உட்காந்து தர்மம் மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுங்கன்னா, ஒரு வெயிங் மிஷின், வெயிட் போடுறோம்ல, எடை போடுற மிஷின், அதை வாங்கி கொடுங்க. அப்போ லோ பட்ஜெட் தான், அது என்ன வந்துடும், போது ஒரு 700 rupees வந்துருமா, 1000 rupees தான் வரும். பட் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம்னா அவங்க அந்த வரவங்க எடை போட்டு பார்த்துட்டு அது ஹெல்த் கான்செப்டாகவும் போயிடும் வரவங்களுக்கு. அவங்க என்ன செய்வாங்க, அந்த பணத்தை வந்து சும்மா கொடுக்காம அந்த ஹெல்த் பார்த்ததுக்காக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. பட் அந்த எக்ஸிக்யூஷனில் நிறைய ப்ராப்ளம். எல்லாமே நாங்கள் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கோம். ஸோ வாலண்டியர்ஸ் நிறைய தேவைப்படுது ஆக்சுவலாக. அதுக்காக தான் நம்ம காலேஜில் ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்கள்கிட்ட யங் மைண்டில் நிறைய இருக்கும். அந்த இதை நீங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா
இது நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். இது நல்ல உள்ளங்கள்ங்கிறது தனி கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் தனி டீம், நீங்கள் தனி டீம் கிடையாது. ஏன்னா நம்ம ஜவஹர்லால் காலேஜ் இப்போ இன்னும் நம்ம உங்களோட பைண்டிங் வரணும் தான் நம்ம எம்ஓயும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம காலேஜோட ஒரு எம்ஓயும் சைன் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. அது எஸ்பெஷலி எம்எஸ்டபிள்யூ டிபார்ட்மெண்ட் தான். உங்களோட சேர்ந்து உங்களோட பிஜி ப்ராஜெக்டாக இருக்கட்டும், உங்களோட என்ன சப்போர்ட் பண்ணாலும் நம்ம ரெடியாக இருக்கோம். வி ஆர் ஜாயின் டுகெதர். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்தே ஒர்க் பண்ணுவோம். அதுதான் என்னோட இது ஓப்பனாக நான் உங்களுக்கு சொல்கிறது. எங்களோட ட்ரெஸ்ஸையும் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. உங்களை சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். இன்னும் நல்லா பெட்டராக நம்ம கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணணுமோ, நம்ம சொசைட்டிக்கு என்ன பண்ணணுமோ அதை நல்லாவே பண்ணுவோம். இதில் நிறைய யங் மைண்ட் இருக்குங்க. அதனால் என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் அதுதான். நம்ம ஒரு நேரில் மீட் பண்ணுவோம். இந்த சீசன்லாம் முடிஞ்சோடனே அடுத்து ஜனவரியில் மீட் பண்ணுவோம். நிறைய ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் உங்களோட ஐடியாஸ் நிறைய சொல்லுங்கள். இப்போ நம்ம நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது டைம் ஆகிட்டே இருக்குது. இப்போது நான் சொன்னாப்புல எங்களோட 3 செக்டார் சொல்லியிருந்தேன். ஒன்று ஹெல்த் செக்டாரு, 2வது எஜுகேஷன், 3வது பாவர்ட்டி ரிலீஃப் சொல்லியிருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஸர் ஜாக்கின் இருக்காங்க, பிபிஏ டிபார்ட்மெண்ட்டு. அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இப்போ வந்து உங்கள்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. அது ஃபாலோட் பை ப்ரொஃபஸர் சிராஜ் வந்து சமூக பணியும் ப்ளஸ் எஜுகேஷனை பற்றி கன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஹேண்ட் ஓவர் டு ப்ரொஃபஸர் ஜாக்கிர். வீடியோ கிடையாதா? பசங்க வீடியோ இருக்காங்க. இது பார்க்குறாங்களா அவங்க? இது அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ அவங்களோட இது கேட்குமா நமக்கு? கேட்குறேன். என்ன ஒரு சவுண்ட் வச்சு ஸ்பீக்கர் போடுறேன். இப்போ இல்லையா? இது மட்டும் வச்சாங்க ஸ்பீக்கரு? அதில் வச்சு அதில் இது மட்டும் வைங்க. இது பிபிடி தெரியுது உங்களுக்கு? Good evening, students. Good evening. Good evening, sir. Fatih sir. Welcome, sir. Students, good evening to one and all. Sir, good evening. Good evening, sir. How are you? Fine, sir. Fine, sir. Fine, sir. Okay. First of all, I congratulate each one of you to selecting MSW as your course. Thank you so much. ஏன்னா நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எது நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க? Doctor, sir. பீஸ் மேபி இருக்கலாம் சார். என்னம்மா? டாக்டர்ஸ் எடுத்துக்கலாமா? நோபல் ப்ரொஃபஷன் டாக்டர்ஸ் எஸ்பெஷலி இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷன் வந்து ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்கக்கூடாது, 2-வே கம்யூனிகேஷனாக இருக்கணும். ஸோ இன்டராக்டிவ் செஷனாக இருக்கணும். ஓகே Sir, Fine, sir. எஸ் சார். எஸ் சார். ஃபைன் சார். ஓகேம்மா. இப்போ இது எதனால நோபல் ப்ரொஃபஷன் டாக்டர் சொல்றாங்க? அவங்க ரிசர்ச் என்னம்மா? இருப்பாங்க, இல்லைன்னா அந்த பீஸ் அமெரிக்காக என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க சார். ரிசர்ச் they are பண்ணுவாங்க. giving வேற they are giving life to the patients, no? Yeah. லைவ் டு தி பேஷண்ட்ஸ். Hmm. Like the doctor profession, he was also entered in the noble profession. And teaching also could be one of the noble professions, sir. ரீசன் கேட்டீங்கன்னாக்க டீச்சிங் ஆல்சோ நோபல் ப்ரொஃபஷன். பட் உங்களே நோபல் ப்ரொஃபஷன் சொல்ல விரும்புறேன். ரீசன், நீங்க வந்து இப்போ இந்த செலக்ட் பண்ணி வந்து சர்வீஸ் ஓரியன்ட் வந்திருக்கீங்க. ஸோ ஈவன் தோ மற்ற கோர்சஸ் நிறைய இருந்தாலும் கூட அந்த கோர்சஸ்ல ஒன்லி ஏர்ன் மட்டும் தான் பண்ண முடியும். பட் நீங்க எடுக்கக்கூடிய கோர்சஸ்ல நாட் ஓன்லி ஏர்னிங் பட் ஆல்சோ சர்வீஸ் டு தி சொசைட்டி இல்லையா? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டா இருக்கணும்ன்ற மென்டாலிட்டில நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா MSW செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் ஐ எம் ரைட். Yes, sir. Yes, sir. எஸ் சார். எஸ் சார். ஓகே. பட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா டாலரன்ஸ் தேவை. உண்மைதான் சார். வாட் டஸ் இட் மீன்? பொறுமை. பொறுமை தேவை. நீடி பொறுமை தேவை. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு சர்வீஸ் ஓரியன்டா ஒரு இடத்துக்கு போறோம்.
நம்ம நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய கேட்டகரி ஆஃப் சர்வீஸ் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது, நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதுல நீ எதை ஒர்க் பண்ணாலுமே அவங்க வந்து என்னதான் வந்து உங்க மேல கோவப்பட்டாலும் கூட நீங்க பொறுமையா அந்த சர்வீஸை பண்றதுல தான் உங்களுடைய சக்சஸ் இருக்கு இல்லையா? கரெக்டா? Yes, sir. ஓகே ஓகே ரைட் ஓகே ரைட். நெக்ஸ்ட் கம் டு தி பாயிண்ட் வருவோம். We are running a trust called நல்லுள்ளங்கள் trust. So it is an alumni of Jamal Mahmood College. So that first of all I thank our management to support, give their entire support to our நல்லுள்ளங்கள் trust. நம்ம காலேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட். அதனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் ரன் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த செஷன் ஏற்பாடு பண்ண ஃபரீத் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா அவர் தான் எங்களுடைய ட்ரஸ்டுடைய ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களுக்கு பேக் போனா இருந்து நிறைய சப்போர்ட் பண்றாரு, கைடன்ஸ் பண்றாரு. ஓகே சதகல்லா சார், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த கிளினிக் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியை பார்க்க போகிறோம் நல்லுள்ளங்கள் ட்ரஸ்ட்டில். ஸோ இந்த நல்லுள்ளங்கள் ட்ரஸ்ட்டில் 3 கேட்டகரி. அந்த 3 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிளினிக் சம்மந்தப்பட்டது, அதாவது ஹெல்த் ரிலேட்டட் சர்வீசஸ். ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க ஹெல்த் ரிலேட்டட் சர்வீசஸ். அந்த ஹெல்த் ரிலேட்டட் சர்வீசஸ்னா இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரீ கிளினிக். ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா? ஃப்ரீ கிளினிக். ஸோ ஃப்ரீ கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ரன்னிங் எ ஃப்ரீ கிளினிக் அட் ஒரையூர். திருச்சியில் ஒரையூர்ன்ற ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து ஒரு ஃப்ரீ கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரீ கிளினிக்கில் வந்து டாக்டர் வராங்க, ப்ரெசன்ட்லி வந்து 10 to 1 வராங்க. ஸோ இட் இஸ் என்டையர்லி ஃப்ரீ, கம்யூனல் பேசிஸ் கிடையாது, யார் வேணாலும் வரலாம். ஸோ அந்த பேசிஸில் வந்து ஃப்ரீ கிளினிக் ரன் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் திங் வந்து மெடிக்கல் எய்டு. மெடிக்கல் எய்டுன்ற போது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், தோஸ் ஹூ ஆர் நாட் ஏபிள் டு பே த எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், வி சப்போர்ட் தெம். அந்த பீப்புளுக்கு நாங்கள் மெடிக்கல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ த்ரூ பாட்டா நல்லுள்ளங்கள் ட்ரஸ்ட் மூலியமா. அடுத்து இந்த பிளட் டெஸ்ட் கேம்ப் அப்படின்றது வந்து டெஸ்ட் கேம்ப் கிடையாது, இது வந்து சுகர் டெஸ்ட் கேம்ப் ஆக்சுவலா. ஸோ சுகர் டெஸ்ட் கேம்ப் அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அதர் மெடிக்கல் சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ். மெடிக்கல் சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்னா இப்போ மெடிக்கல் சம்பந்தமா என்னெல்லாம் யாருக்கெல்லாம் தேவையுள்ளவங்களுக்கு நம்ம என்கொயரி பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் தர் ரெக்யர்மெண்ட் நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹெல்த் சர்வீசஸ் ரிலேட்டடாக. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹெல்த் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ், ஜேஎம்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொட்டேஷன் பேசிஸில் நம்ம காலேஜுக்கு வந்துட்டு இருந்தாங்க. இந்த காலேஜுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு வராங்கன்னு கேட்டிங்கன்னா தே கைட் த பேஷண்ட்ஸ். ஸோ கைட் த பேஷண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜிஹெச் போகிறோம், ஒரையூர் ஜிஹெச், திருச்சி ஜிஹெச் போகிறோம். திருச்சி ஜிஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் என்ட்ரு பண்ணாலுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, எந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, யாருக்குமே தெரியாது. அப்படியே உள்ள நீ என்ட்ரி பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னா அப்படி நேராக போய் லெஃப்ட்டில் கட் பண்ணுங்க சார், மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் சார் சொல்லுவாங்க. ஸோ அங்கே போனால் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எங்கிட்டு போய் பார்க்குறதே தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா மே ஹெல்ப் யூ அப்படின்ற ஒரு டெஸ்க் ஒன்று கிரியேட் பண்ணோம். அதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க, மே ஐ ஹெல்ப் யூ டெஸ்க். ஸோ அந்த மே ஹெல்ப் யூ டெஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய சரௌண்டிங் வில்லேஜஸ்லேருந்து வருவாங்க. அந்த வில்லேஜஸ்லேருந்து வரக்கூடிய பீப்புள்ஸ்க்கு அங்கே எங்கெங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கைட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தின அமைப்பு தான் மே ஹெல்ப் யூ டெஸ்க்ன்றது. இது வந்து நம்ம கொரோனா பீரியட்னால இப்போ டைமிங் வந்து இல்லை, பட் வந்து வி ஆர் ரன்னிங் எ மே ஹெல்ப் யூ டெஸ்க் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஜேஎம்சி ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்க்ரீனில் நம்ம பிரின்சிபால் சார் இருக்காங்க, ப்ரொஃபசர் சையத் சார் இருக்காங்க, சிராஜ் சார் இருக்காங்க, என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருக்காரு, ப்ளஸ் என்எஸ்எஸ் பாய்ஸ் இருக்காங்க. ஸோ ரொட்டேஷன் பேசிஸில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தி சர்வீசஸ். இப்போ எம்எஸ்டபிள்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாமே வந்து இவங்க ஒரு 15 days செய்வாங்க, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 1 month கழிச்சு ஒரு 15 days செய்வாங்க, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஆஸ் எம்எஸ்டபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இதை தான் பண்ண போறீங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒரு செக்டார் செலக்ட் பண்ண போறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செக்டாரில் ஒர்க் பண்ண போறீங்க, சரியா? ஸோ அதில் ஹெல்த்தில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நான் முன்னாடியே சொன்னது தான் பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் பேஷன்ஸ். ஸோ இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறதா எங்களுடைய ட்ரஸ்டினுடைய கிளினிக். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நல்லுள்ளங்கள் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக் இருக்குது, அதுதான் எங்களுடைய கிளினிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள டாக்டர் உட்காரக்கூடிய சீட்ஸ் வந்து பிளைன் இருக்கும். அப்போ அந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் அப்போ ப்ரொஃபஸர்ஸ் வந்து உட்காந்துருக்கதான் செகண்ட்ஸ் ஃபோட்டோஸில் இருக்கும். தேர்டில் வந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க, வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் வந்து அந்த ஸ்லைடில் இருக்கும். இது வந்து பாலாஜி ரோடு ஒரையூர் அப்படின்னு ஒரையூரில் இருக்கக்கூடிய பிளேஸில் நல்லுள்ளங்கள் கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கூடிய ஸ்லைடு வந்து பிளட் டெஸ்ட் கேம்ப்பு. ஸோ பிளட் டெஸ்ட் கேம்ப்னா அந்த சுகர் டெஸ்ட் கேம்ப்பு.
இது வந்து நம்ம ஏற்கனவே ரொட்டீனா பண்ணிட்டு இருந்தோம் மந்த்லி ஒன்ஸ். பட் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கொரோனானால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் டைம் பீங். பட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் டிசம்பர் ஆன்வர்ட்ஸ். ஸோ டிசம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் வீக் என்ன பண்ண போறோம்னா எவ்ரி ஃபர்ஸ்ட் வீக்கு சுகர் டெஸ்ட் கேம்ப் ஃப்ரீ, பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்டு சுகர் டெஸ்ட் கேம்ப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம காலேஜில் வந்து ஸ்வீப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்வீப்பர்ஸ்க்காக ஒரு டெஸ்ட் கேம்ப் நடத்தணும். அது வந்து இந்த ஈவனுடைய பிகினிங்கில் நடத்தணும். அதான் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், செக்ரட்டரி சார் பேசிட்டு இருக்காங்க, டைரக்டர் சார் இருக்காங்க, பிரின்சிபால் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா பிளட் டெஸ்ட் கேம்பை நம்ம ரன் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எக்ஸ்பெஷலி நம்ம இமாம்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, முஸ்லீம் இமாம்ஸ்ன்னு சொல்கிறோம், அவங்க எல்லாருக்குமே ஏதாவது செப்பரேட்டாக ஒரு கேம்ப் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆயிஷா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி தில்லைநகரில் இருக்குது. அந்த ஆயிஷா ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் அவங்களுடைய சன் வந்து கார்டியாலஜிஸ், அவர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இமாம்களுக்கு வந்து ஃபுல் செக்அப், இது வந்து செக்அப்ன்றது ஃபுல்லு, நாட் ஓன்லி பிளட் டெஸ்ட்டு, இது ஃபுல் செக்அப் பண்ணோம். இது வந்து லாஸ்ட் இயர் பண்ணோம். இப்போ சொல்லிக்கூடிய எல்லாமே வந்து டைம் பீங் 6 months நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் பிகாஸ் ஆஃப் கொரோனா. இது வந்து சமூக நலத்துறை அப்படின்ற சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லேடி இருக்காங்க, அவங்க தான் வந்து சமூக நலத்துறை ஆஃபீஸர். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு லேடி உட்காந்துருக்காங்க தெரியுமா, ஸ்க்ரீன் பண்ணுறேன் பாருங்கள், அவங்க தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணுறாங்க திருச்சியில். ஸோ அவங்க எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்காக ஒரு குழந்தைகள் பாதுகாப்பு தினம் அப்படின்ற ஒரு தினம், தேசிய பெண் குழந்தைகள் தினம், அந்த தினம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு அனதர் கேட்டகரி, ஹெல்த் இல்லாமல் நீங்கள் எதுலலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது அனதர் கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆஸ் MSW ஸ்டூடெண்ட்ஸாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது வந்து மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன்ஸ். இந்த சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முழு வளர்ச்சி இல்லாத குழந்தைகள். இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து ஃபுட் வைஸ் சப்போர்ட் பண்ணோம் ஃபார் சம்மர். இது எங்கே இருக்குன்னு கேட்டால் திருச்சியில் வந்து 2 பிளேசஸில் இருக்குது சிட்டியில். ஒன்று வந்து உறையூரில் இருக்குது, இன்னொன்று வந்து நம்ம சுப்பிரமணியபுரம்னா நம்ம சுப்பிரமணியம் பஸ் ஸ்டாப்பு A1 ஹோட்டல் ஆப்போசிட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த 2 பிளேசஸ்லையுமே வந்து அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஜுகேஷனோட சேர்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி அவங்களுடைய செல்ஃபேரில் அவங்க என்னென்னா செல்ஃபாக பண்ணிக்க முடியுமோ அது சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி எல்லாமே பண்ணுறாங்க. இதில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து என்னென்னா ஃபுட்டு சப்போர்ட் மட்டும் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். இது நம்ம லாஸ்ட் இயர் பண்ணோம். இந்த வருஷம் சம்மர் வந்து ஒகேஷன் லீவுனால இதில் நம்ம பண்ணலை. இது வந்து சார் வேற அந்த நெக்ஸ்ட் லைன் வந்து வேற ஒரு சார் பேசுவார், நெக்ஸ்ட் சிராஜ் சார் பேசுவார் அது சம்மந்தமாக. நம்ம ஃபர்தரா மற்றபடி சார் கேளுங்க. சிராஜ் சார் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் சார். Okay. Students, thank you very much. And once again, thank you, Professor Faris sir and the team to give an opportunity to நல்லவர்கள் to give information about. So இப்போ வந்து பேராசிரியர் சிராஜுதீன் சார் வந்து கோவிட் பத்தி சொல்லுவாரு, பட் பாடி பரியல் பத்தி சொல்லுவாரு, எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப் பத்தி சொல்லுவாரு, அதோட ஜெனரல் ஆக்டிவிட்டி ஏதாவது நம்ம விட்டு போயிருந்தா அதெல்லாம் சார் சிராஜ் சார் வந்து கண்டினியூ பண்ணுவாரு. Thank you very much, Professor Siraj sir. நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். Thank you. சோர் இருக்கும் சோனாட்டில் சொத்திருக்கும் சுகம் இருக்கும் ஆறிருக்கும் இந்நகரில் அருந்தமிழின் பேரிருக்கும் பேரிருக்கும் பெரிய ஜமால் பேரிருக்கும் அதனிடத்தில் நூறிருக்கும் நுவல்கின்ற சலாம் இருக்கும் என்று இறையர் கவிமணி அப்துல் கஃபருடைய கவிதை வரிகளை தொட்டவனாக ஜமால் முகமது கல்லூரி ஒரு புகழ்வாய்ந்த கல்லூரியில் அடிப்படையாக சேவை மனப்பான்மையால் உருவாக்கப்பட்ட கல்லூரி. அந்த நமது கல்லூரியில் சமூக பணித்துறையில் என்பது மகுடத்தில் சூட்டப்பட்டிருக்கூடிய கோமேதகத்தை மகுடத்தில் பொறிக்கப்பட்டிருக்கூடிய அளவிற்கு ஒரு மகுடம் எப்பொழுது மதிப்பு பெறுகிறதோ அதுபோன்று எத்தனையோ துறைகள் இருந்தாலும் நமது கல்லூரியில் சமூக பணித்துறைக்கு என்று
ஒரு செம்மார்ந்த ஒரு சிறப்பு இருக்கிறது. அதனை ஒருங்கிணைப்பாளராக இருந்து வழிநடத்தக்கூடிய முனைவர் குமார் சார் அவர்களுக்கும், அதனுடைய பொறுப்பாளராக இருந்து வழிநடத்தக்கூடிய பேராசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லுள்ளங்கள் அறக்கட்டளை அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்களை, சமூகம் சார்ந்த பணிகள் செய்யக்கூடிய பணிகளை பற்றி பேராசிரியர் சையத் சார் அவர்களும் ஜாகிர் சார் அவர்களும் தெளிவா சொன்னாங்க. அதை தாண்டி நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பணி அப்படிங்கிறதுல சில பணிகள் நம்ம சொல்றோம். கல்வி பணி அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க இயலாத பணி. எல்லாம் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் எல்லாமே தராங்க, நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் கொடுக்குது. இதை தாண்டி நம்ம என்ன செய்ய போறோம், அவர்களுக்கு என்ன பெரிய அளவுக்கு உதவி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நிறைய பேரு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. ஒரு வகையில குடும்ப சூழ்நிலையின் காரணமாக மறுக்கப்படுது, இன்னொன்னு காலத்துடைய சூழ்நிலை, இயலாமையுடைய சூழ்நிலை, 2 நாளையும் மறுக்கப்படுறாங்க. அந்த மாதிரி சில பேர் கேட்டு பெறக்கூடிய வாய்ப்பு சில பேர் கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த வகையில பார்க்கும்போது இந்த கல்வி உதவி அப்படிங்கிறது நம்ம கல்லூரியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 67 லட்சம் ரூபாய் முன்னாள் மாணவர்களாகவே அவங்க மூலமாகவே கொடுக்கப்படுது. அதை தாண்டி நம்ம ஏன் நல்லுள்ளங்கள் அறக்கட்டளை மூலமா என்ன கொடுக்குறோம், எதுக்கு யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும் போது சையசா இடையில கடைசியா சொல்லும்போது சொன்னாங்க, சமூக நலத்துறை சார்பாக, அதாவது சில பெண்கள் பாலியலுக்கு துன்புறுத்தப்பட்டு சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வுக்கு ஏற்படுத்தப்பட்டு இல்ல தேவையில்லாத தவறான செயல்களுக்கு ஆட்படுத்தப்படக்கூடிய அந்த பிள்ளைகள் அரசாங்கத்துறை நேரடி கட்டுப்பாடுல பாதுகாப்புல இருப்பாங்க. மிகுந்த வறுமை கோட்டுக்குள்ள பிள்ளைகள். அந்த மாதிரி பிள்ளைகள் பள்ளி பருவத்தை காலங்கள்ல பள்ளிக்கூடத்துடைய அந்த உதவிகளை அரசாங்கத்துல நேரடியாக இல்ல மறைமுகமாக உதவி செய்து படிக்க வைக்கிறாங்க. ஆனா உயர்கல்வி படிப்பதற்குரிய வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு அளிப்பதில்லை. அந்த மாதிரி சமூக நலத்துறை சார்ந்த இயக்குனர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நம்மள மாதிரி அறக்கட்டளை சார்ந்தவர்கள் அவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு அந்த மாதிரியான குழந்தைகளை மேற்படி படிப்பதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதுவரையில் திருச்சியில் அது மாதிரி யாருமே செஞ்சதில்லை. நம்ம அவங்களோட ஒரு தடவை பேசும் பொழுது இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்க செய்றீங்களா அப்படின்னாங்க. உடனடியாக நல்லுள்ளங்கள் அறக்கட்டளை சார்ந்த அறங்காவலர் குழுக்கள் அனைவரும் ஒரே முடிவெடுத்து அந்த பிள்ளைகளை நாம் உடனடியாக மேற்படி படிக்க வைக்கணும், அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செய்யணும்னு முடிவெடுத்து கிட்டத்தட்ட 2-3 பிள்ளைகள் முழு தொகையும் 3 ஆண்டுகளுக்குரிய படிப்புக்குரிய செலவுகளை ஏற்றுக்கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி தகப்பனன் இல்லாத வறுமை சூழல் இருந்துகிட்டு படிக்கிறதுக்கு இயலாமல் இருக்கக்கூடிய அந்த 2-3 மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு புதிதாக 3 மாணவர்களுக்கு நம்ம உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். இது கல்வி சார்ந்த உதவி. கல்வி சார்ந்த உதவியை தாண்டி நம்ம செய்யக்கூடிய பணிகள்ல ஒண்ணு இந்த பாடி பரியல் செய்யக்கூடியது. ஆதரவற்ற பிணங்களை அடக்கம் செய்தல், அந்த உடலை. இது எப்ப நமக்கு அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா, சில நேரங்களில் வெளிப்படையாக சில விஷயங்களை பேசித்தாகணும். மாநகராட்சி மூலமாக அது அடக்கம் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகளையும் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆனா அங்க அடக்கம் செய்யக்கூடிய நபர் என்ன பண்றாங்கன்னா, அந்த உடலை அந்த மேலுடைய அந்த உடைகள் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பழைய போர்வை இல்ல பழைய கிழிஞ்ச சேலைகள் அந்த மாதிரியான துணிகளை போட்டு சுத்தி எந்த விதமான மரியாதையும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 4 அடி அப்படிங்கிற அளவுக்கு நோண்டப்பட்டு அதன் மூலமா தான் குழியில இறக்கணும். அவங்க அடக்கம் அப்படிதான் செய்யணும். ஆனா அந்த உடலுக்குரிய மரியாதை இல்லாம அது ஒரு அனாதை பிணம் அப்படிங்கிற ஒரு பார்வையில அந்த உடலை தகுந்த மரியாதை இல்லாம அந்த உடலை என்ன பண்றாங்கன்னா, ஆம்புலன்ஸ்ல இருந்து ஒரு தடவை நம்ம கூட போய்ங்க, நம்மளுடைய டீம்ல இருக்கக்கூடியவங்க நம்ம எல்லாம் போய் அங்க இருக்கும்போது அந்த உடம்ப அந்த ஆம்புலன்ஸ் இருந்து இறக்கும் போது ஏதோ ஒரு
ஒரு சாதாரண ஒரு ஜந்துவோ இல்லை ஒரு பொருளை கீழே இறக்கி கீழே விழுந்தா எப்படி விழுமோ அது மாதிரி விழுந்து போச்சு. பிறகு அது சரியான முறையில் குழி தோண்டாம அந்த குழியை வந்து அகலப்படுத்தாமையும் ஆழப்படுத்தாமையும் சரிவர குழி தோண்டாம அதை அந்த பிரேதத்தை உள்ளக்க வச்சு மண்ணை போட்டு மூடினாங்க. இதை பார்க்கும்போது உண்மை மன வேதனையாக இருந்தது. உடனடியே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை முறைப்படுத்த வேண்டும். அந்த இறந்த உடலுக்குரிய மரியாதை செலுத்தப்பட வேண்டும். உடனடியாக முடிவு செய்யப்பட்டது. அறங்காவல் குழுவை சேர்ந்த அறக்கட்டளை சார்ந்த அறங்காவல் குழுவில் ஒன்று சேர்ந்து என்ன முடிவு பண்ணோம்னா, அதற்குரிய தொகை எவ்வளவாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய அறக்கட்டளை முழுமையாக பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களுக்கு அந்த உடம்பு இறந்துட்டாங்கன்னு காவல்துறை மூலமாக மருத்துவமனையிலிருந்து காவல்துறை மூலமாக நமக்கு செய்தி வந்த உடனடியாக நமக்கு அறக்கட்டளையை சார்ந்த சதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் நம்முடைய அறங்காவலர் குழுவில் அறங்காவலராக இருக்கிறார், ட்ரஸ்டியா இருக்கிறார். அவர் கூட ஒரு சில நபர்கள் இருந்து உடனடியாக அந்த போய் அந்த துணியை வாங்கி அந்த உடனடியாக அழகான முறையில மதிப்பு மரியாதையோட அந்த உடலை முழுமையாக அந்த துணியை வச்சு கட்டி ஆம்புலன்ஸுக்குரிய செலவுகளை சற்று ஏற்றுக்கிட்டு அங்கே குழி தோன்றவருக்குரிய கூலியை கொடுத்து முறையான முறையில் மரியாதையான முறையில் அந்த உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. இந்த பணி ஒரு தலை சிறந்த பணியாகவும் மன நிம்மதி தரக்கூடிய பணியாகவும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அறக்கட்டளை சார்பாக. கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட உடல்களை ஆதரவற்ற அந்த உடல்களை அடக்கம் செய்திருக்கிறோம். அது போக வந்து பேரிடர் காலத்துல நிறைய பணிகள் செஞ்சிருக்கிறோம். கஜா புயல் காலத்துல நிறைய மக்களை போய் சந்திச்சு அவங்களுக்கு தேவையான உதவி செஞ்சிருக்கிறோம். இப்போ கொரோனாவுடைய காலம், வீட்டுல யாரை தொட்டாலும் பயந்து தொடுறது, யார்கிட்ட பேசினாலும் பயந்து நடுங்கி ஒடுங்கி ஓரமா போய் இருந்த நேரத்துல நம்முடைய திருச்சியில முதல்ல அறக்கட்டளை சார்ந்த நல்லுள்ளங்கள் அறக்கட்டளை டீம் தான் முதல்ல களத்துல வந்து நம்ம பணி செஞ்சோம். மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து முழுவதுமாக ஊரடங்கு அறிவிச்ச உடனே வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வீட்டுல போய் இருந்துருவாங்க. சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்குரிய உணவு எங்க போய் தேடுவாங்க? உணவகங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. அவர்களுக்குரிய அன்றாட காலை மாலை இரவு 3 நேர உணவுகளுக்கு தத்தளித்து போயிடுவாங்களே அப்படிங்கிற எண்ணத்தினுடைய அடிப்படையில மாவட்ட ஆட்சியரை உடனடியாக சந்தித்தோம். மாவட்ட ஆட்சியர் முழுமையாக ஒத்துழைப்பு தந்தார். நீங்க செய்யுங்க, ஜமால் முது கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் நடத்தக்கூடிய இந்த அறக்கட்டளை ஒரு தலை சிறந்த அறக்கட்டளையா இருக்குது, உங்களுக்குரிய நாங்க எல்லா விதமான ஒத்துழைப்பு தரோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொடுத்தாங்க. நம்ம உடனே வண்டி எடுத்து கல்லூரியுடைய வாகனத்தை எடுத்துக்கிட்டே கல்லூரி நிர்வாகம் நமக்கு முழுமையாக அந்த வாகனத்தை கொடுத்தாங்க. அந்த கல்லூரில இருந்து சாப்பாடெல்லாம் சரி எடுத்துக்கிட்டு அந்த பணிகளை தொடங்கணும். கிட்டத்தட்ட இந்த கொரோனாவுடைய காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஊரடங்கிலிருந்து இப்பொழுது நிறைவு பெற்ற அந்த ஊரடங்கு காலம் வரை 16,000த்திற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நாம் உணவு பொட்டலங்கள் கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 1,500க்கு மேற்பட்ட குடும்பத்தார்களுக்கு அரிசி பருப்பு தேவையான பொருட்கள் மளிகை பொருட்களை அவர்கள் வீடை தேடி அவங்களுடைய சூழலை பார்த்து வீடை தேடி கொண்டு போய் கொடுத்திருக்கிறோம். ஸ்கிரீன் ஷேர் ஆகல நம்ம பிபிடி. சரியா சார்? சரியா சார்? சார் கிட்டத்தட்ட 1,500க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சார்ந்த மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ கடந்த போன மாதமோ இந்த மாதமோ ஒரு முடிவு என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாம் அளவுக்கு தண்ணீரை வரைஞ்சிட்டாங்க, குடும்பம் எல்லாம் சரியாயிருச்சு, மக்கள் எல்லாம் சரியாயிட்டாங்க அப்படின்னு அப்படி கலந்து போக முடியாம நம்முடைய அறக்கட்டளை சார்ந்த நல்லுள்ள அறக்கட்டளை சார்ந்தவங்க ஏதாச்சும் மக்களுக்கு செய்யணும், இதை தாண்டி என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது ஒரு திட்டம் தீட்டப்பட்டுச்சு. கணவனால் கைவிடப்பட்டவர்கள் வேலை வாய்ப்பு முழுமையாக இழந்து வேலையெல்லாம் இல்லை அப்படின்னு கொரோனா காலத்துல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது, வேலை இல்லாம தத்தளித்தாங்க. குடும்பத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அடுத்த நேரத்துக்குரிய உணவுக்கு தடுமாறிக்கிடக்கூடிய அந்த மக்களை தகவல் கிடைச்சிச்சு. போன மாதம் கிட்டத்தட்ட 15 குடும்பம் கணவனால் கைவிடப்பட்ட அந்த 15 குடும்பத்திற்கு அரிசி பருப்பு 1 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களும் அவர்களுடைய கை செலவிற்கு உரிய தொகையும் கொடுத்தோம்.
இந்த மாதமும் அதே மாதிரி கொடுத்துருக்கு. ஒரு நபருடைய இந்த மாதிரி சமூக பணி, இந்த மாதிரியான பணிகள் செய்வதற்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இதுல ரொம்ப வந்து சமூக பணி செய்யணும் அப்படின்னா நம்மள்ட்ட சமூக பணித்துறை சார்ந்த நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ரொம்ப பொறுமை முக்கியமா இருக்கணும். இறக்க சிந்தனை அப்படிங்கிறது சாதாரணமாக வந்துடும். ஆனா பொறுமை ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன்னா அடுத்து மக்களுடைய தேவைகள் வந்து கேட்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் போது சகித்து போகக்கூடிய தன்மையில இருக்கணும். அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து சில நேரங்கள்ல தான் ஒரு தடவை வந்து அன்னை தெரசா அவர்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்னை தெரசா எவ்வளவு பெரிய சமூக சேவையாக இருந்த சமூகத்துக்கு ஒரு அடையாளமாக இருந்தாங்க. தொற்று நோய்க்கு பாதிக்கப்பட்ட உடம்புல வந்து அந்த தொழுநோய்க்கு ஆட்பட்ட அந்த மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருந்தவங்க. அவங்க போய் யாசம் போகிறது உதவி கேட்க போறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு பொழப்பே இல்லப்பா, எப்ப பார்த்தாலும் உதவி வந்து சொல்லி கோபத்துல என்ன பண்ணாங்க, இது கேட்ட இதுதான் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அவன் கை நீட்டும் போது அவன் எச்சி துப்பிவிட்டான். உடனே அந்த அம்மையாரை வந்து அதை உடனே கோவப்பட்டு ரொம்ப வருத்தம்லாம் படல, ரொம்ப சகிப்புத்தன்மையோட இருந்து இது நான் இந்த கையில உள்ளதை நான் ஏத்துக்கிறேன், இந்தாங்க இந்த கையில யாச்சும் அந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னாங்களாம். அப்போ உதவிக்கரம் நீட்டுதல் அப்படிங்கிறதுல ரொம்ப பொறுமை முக்கியம். அந்த வகையில ரொம்பவும் பொறுமையான முறையில இந்த பணிகளை செய்யக்கூடிய நபர்களாக நல்லுள்ளங்க அறக்கட்டளை சார்ந்த பேராசிரியர்களும் சமூக பணி சார்ந்த சதாம் ஹுசேன் ஷேக் ஃபரீத் சார் நிறைய பேர் இதுல இருக்கிறாங்க, பல உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம இப்ப அந்த ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து நீங்க நம்ம ஆதரவற்ற பிணங்களை அடக்கம் செய்யக்கூடிய இது முறையா அதை அடக்கம் பண்ணி முடிகிற வரையிலும் அந்த பணிகளை முழுசா செய்யறது. ஆரம்பத்துல அதே மாதிரி சொல்லும் போது பார்த்தோம்னா இந்த குழந்தைகள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு வேண்டிய தேவைகள் என்ன அப்படிங்கிறத போய் நேரடியா பார்த்து அவங்களுக்கு வேண்டியது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ முறைப்படி அரசாங்கம் வந்து என்ன பண்றது இல்லைன்னா, சில மாதங்களுக்கு வந்து அதாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்களுக்கும் வந்து உணவு கொடுக்கறது இல்லை. அதை இப்ப நம்ம அரசாங்கத்துறை கவனத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருக்குறோம். அதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த 3 மாத காலங்கள்ல அந்த பிள்ளைகளுக்கு உணவு இல்லாம இருக்கனாலதான் அந்த உணவுகளை நம்ம நல்லுள்ளங்க அறக்கட்டளை சார்பாக அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க பாக்குறது ஜிஹெச்ல அரசு மருத்துவமனையில இந்த கோவிட் காலத்துல இவ்வளவு மக்கள் வரிசையா நிக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு மக்களுக்கு நம்ம மதிய உணவு ஏற்பாடு செய்து கொடுத்தோம். அது போக வந்து ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் வந்து அந்த பகுதியை சார்ந்த ஆதரவற்ற மக்களுக்கு இல்ல மருத்துவமனை உள்ள இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத உணவுகளை வாங்கி உண்பதற்குரிய வாய்ப்பு இல்லாத மக்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த ஸ்கிரீன் சார். இதெல்லாம் வந்து நம்ம அந்த அரசு மருத்துவமனைக்கு வெளியில நம்ம உணவு கொடுக்கக்கூடியது. இது மாற்றுத்திறனாளி மக்கள் வீடை தேடி போய் நம்ம ஒரு கிளப் மூலமா நமக்கு தகவல் வந்து அவங்களோட சேர்ந்து நம்ம அந்த மாற்றுத்திறனாளி மக்கள் உதவி செஞ்சோம். இப்போ இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து குழந்தைகள், அதாவது என்ன குழந்தை அப்படின்னா அனாதையாக விடப்பட்ட குழந்தை. சில அந்த நம்ம குழந்தை தொட்டில் திட்டம் அப்படின்னு இருக்க அரசாங்கத்தில் ஒரு திட்டம் இருக்குது. சில குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டு அந்த குழந்தைகள் வந்து அனாதையாக்கப்படுவார்கள். அந்த மாதிரி குழந்தைகள் அரசாங்கம் வந்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து பால் பவுடர், இந்த பால் பவுடர் வந்து கிடைக்கல, ஃபுல்லா ஊரடங்கு காலமா இருக்கிறதுனால எல்லா பக்கம் இல்லாம போயிருச்சு. அந்த நேரத்துல வந்து புதுக்கோட்டையில இருந்து நமக்கு தகவல் வந்து திருச்சிக்கு வந்து திருச்சியில இருக்கக்கூடிய அஜீம் மேடம், காவல்துறையில பணி செய்யக்கூடிய ஒரு அதிகாரி ஆகக்கூடியவங்க, அவங்க மூலமா நம்ம நல்லுள்ளங்கள் அறக்கட்டளைக்கு தகவல் வந்து அதன் அடிப்படையில வந்து அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய 2 மாதத்துக்கு வேண்டிய அந்த பால் பவுடர் நம்ம அறக்கட்டளை சார்பா அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு காவல்துறை மூலமாக. அது அந்த புகைப்படம் தான் அது. இது அப்படின்னா இப்தார், இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பாலும் 30 நோன்பு வைப்பாங்க ரமலான் மாதத்துல. அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்ட சில பேர் வந்து மருத்துவமனையில இருப்பாங்க. அவங்களோட இருக்கக்கூடியவர்கள், மருத்துவமனையில நோயாளியோடு இருக்கக்கூடியவர்கள் நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க.
அந்த 3:30 மணி சகர் நேரத்துல, அது காலை அதிகாலை நேரத்துல உணவுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்க கொள்ள எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி நோயாளியோடு இருக்கக்கூடிய மருத்துவமனையில நோயாளியா இருக்கக்கூடிய அந்த நபர்கள் நோன்பு நொறுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். ஆனா வாய்ப்புகள் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி நபர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 21 மருத்துவமனைகள் திருச்சியில அந்த மருத்துவமனைகள்ல அவங்க முன்னாடி நமக்கு தகவல் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நாங்க இந்த மருத்துவமனையில இருக்கிறோம், எங்களுக்கு சகர் சாப்பாடு வேணும் அப்படின்னு. இரவு முழுக்க வந்து அந்த சமையல் ஏற்பாடை எல்லாம் நம்முடைய கல்லூரியுடைய இயக்குனர் ஃபாசில் சார் அவங்க தலைமையில ஒரு குழு, நிகால் சார் எல்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்து உணவுக்குரிய அது நாங்கள் அவங்களோட 2 பேர் சேர்ந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணோம். அவங்க சாப்பாடெல்லாம் ஆக்கி பேக் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்முடைய சையத் சாரு, அப்புறம் ஜாகிர் சாரு, அப்புறம் சதாம் மினிச்சுடைய சகோதரர் அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்க தகவல்களின் அடிப்படையில போய் அந்த ஹாஸ்பிட்டல் நேரா ஹாஸ்பிட்டல்லே போய் நின்று அந்த சாப்பாடை கொடுத்துட்டு போவாங்க. 2:30 3 மணிக்கு அந்த பணியை ஆரம்பிப்பாங்க அதிகாலையில. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளா செஞ்சுக்கிட்டு வரோம் இந்த மாதிரி பணிகள். அடுத்து இந்த 3 தன்மை தான் நம்மளுடைய பணிகள். நம்ம செய்ய வேண்டிய பணிகள் சமூகம் சார்ந்த பணிகள் அப்படிங்கிறதுல, கல்வி சார்ந்த பணிகள், மருத்துவம் சார்ந்த பணிகள், இது எல்லாத்தையும் நம்ம உணர்வுபூர்வமா செய்ய வேண்டிய பணிகள். சமூக பணி அப்படிங்கிறது ஏதோ ஒரு கடமையா செய்யாம ஒரு கடமை உணர்வோடு செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. இத சேவை மனப்பான்மையோடு உளப்பூர்வமான எண்ணத்தோடு செய்யணும். அது புரோஜனம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழைத்திடுவோம்னா, அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு உணவு இல்லை அப்படின்னா இந்த உலகத்தையே அழிச்சிடும் அப்படின்னு ஒரு வீறு கொண்டு எழுந்தான். அது மாதிரி ஒவ்வொரு நபரும் பசியில உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்கள்ட்ட இணக்கமாக ரொம்ப நெருங்கி பேசி அவங்களுடைய நோயை போக்குறது, இந்த மாதிரி பணிகள் தான் ஜிஹெச்ல போய் செய்யறோம். அப்பப்போ போய் அவங்களோட உட்காந்து பேசி அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யறது. அடுத்து வந்து நம்ம உணவுகள் கொடுத்து உடல் பசியை தீர்க்கிறது. மனப்பசியும் உடல் பசி இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய பணிகள் தான் சமூக பணியுடைய பெரும்பணி. அப்பணியை ஒரு பாடமாக எடுத்து துறைவாரியாக பயிலக்கூடிய உங்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நல்லுள்ளங்கள் அறக்கட்டளையை இதில் இணைத்து கொண்டு எங்களுடைய இந்த சேவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த சமூக நலத்துறை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர், பொறுப்பாளர், பேராசிரியர் பிரதிநிதிகள் அனைவருக்கும், நல்லுள்ளங்கள் அறக்கட்டளையுடைய அந்த குழுவை சார்ந்த பேராசிரியர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எது வினாக்கள் இருக்கா? So, dear students, this is the time which meant for the question and answer session. So, do you have any clarification or you wish to ask any question? You just unmute yourself and ask your question to Dr. Sirajuddin sir and Syed sir and Mr. Jagir sir also there. Yes, please.